ஹாய் ஹாய். நேத்து வந்து அண்டா காக்கசம்னு வந்து கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் கார்த்திகா ஜி நான் வந்து நான் அம்மா படிச்சாங்க, நான் கார்த்தி கேக்னு படிச்சேன். ரெண்டும் எது கரெக்ட்னு தெரியல. 3169 உங்களுக்கு தான் வந்து நாங்கள் பின் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதை சொன்னீங்க. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நேத்து வந்து ஆக்சுவலா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பூரா வந்து போட்டிருந்தாங்க, நீங்க லைவ பார்த்துட்டு பேசுங்க, லைவ பார்க்காம இப்படிதான் பேசுறீங்களோ அப்படின்லாம் சொல்லி நிறைய போட்டிருந்தாங்கன்றதுனால நேத்து நைட்டு 3 மணி வரைக்கும் லைவ் பார்த்த பாவத்துக்கு கண்ணு காது எல்லாத்தையும் வந்து முடியல. இந்த அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு UA 16+ ஷோ. ஏங்க சின்ன பசங்களுக்கு காட்டுறீங்க? நான் சொல்றாங்க இது 16+ கூட இல்லங்க, இது 21+. இத வேற ஏதாவது பிளஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. நம்ம இவரு சொன்னாரு, கமல் சார் சொன்னாரு சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க 16+ தான் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல, ஜாக்லின் வந்து தோத்தப்போ சின்ன குழந்தைங்க தான் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மீட்ல போய் ஓடி போய் அழுதாங்க. இப்ப கூட இல்ல, மலையாள பிக் பாஸ்ல கூட லட்சுமி வந்து என் பையன் வந்து என்ன பாத்துக்கிட்டு இருப்பான் டெய்லின்றாங்க. அதெல்லாம் என்னங்க அப்போ? அதாவது நீங்க வந்து இவங்க எல்லாம் சின்ன பசங்க சுட்டி டிவி பாக்கணும் அப்படின்றீங்க. நைட் அந்த ஒரு டைம்ல வந்து பேரண்ட்ஸ்க்கு வீட்டுல வந்து போன்னு அது இதுன்னு தனியா டேட்டா பேக் போட்டு பாக்கிறதுக்கு இல்லாம எல்லாருமே கும்பலா உட்காந்து ஒரு டிவி ஷோ பாப்பாங்க. அது வந்து முன்னாடிலாம் சூப்பர் சிங்கர் இருந்தது, அப்புறமா வந்து ஜோடி நம்பர் 1 இருந்தது, இல்லனா வந்து ஏதாவது சீரியல் வரும், கனா காணும் காலங்கள், சரவணன் மேஸ், நிறைய சீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது விஜய் டிவில. சன் டிவி பக்கம் எப்பயுமே போகும்போது எப்பயுமே சீரியல் தான் ஓடும். அப்படி இருக்கும்போது சாப்பிடுற டைம்ல எல்லாரும் உட்காந்து ஒன்னா ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஏதோ பிக் பாஸ் தான் நீங்க அந்த டைம்ல போட்டீங்கன்னா வரும். அப்போ கும்பலா எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சீன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? சாதாரணமா படத்துல இந்த மாதிரி சீன் வந்ததுனாலே வந்து தள்ளி விட்டுருவாங்க நம்ம அம்மா அப்பா. இதை வந்து நீங்க சின்ன பசங்கன்னு போவாதீங்க, பெரியவங்களாலேயே கேட்க முடியல. என்னால சத்தியமா கேட்க முடியல, நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்கன்னா கேட்டுக்கோங்க. முடியல. அந்த அரோரா பேசுறது, ஆதிரை பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் இவங்க பூர்ணிமா சொன்னாங்க நான் 18+ ஜோக்ஸ் போடுவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏங்க அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஹேட் வந்துச்சு? அததான் இவங்க இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா வந்து நல்லா தைரியமா பண்றாங்க. இல்ல அந்த ரூமுக்கு வா, அந்த ரூமுக்கு வா, இதுக்குதான் அப்படின்ற மாதிரியே பண்றாங்க அவங்க. எப்படிங்க அது அவங்கள எல்லாம் நீங்க அலோவ் பண்றீங்க? உண்மையிலேயே புரியல. இது என்ன அவ்வளவு கேடு கட்டு போச்சா தமிழ்நாடு? எல்லா ஊர் வேற, இதுவும் வேற, நம்மளுது வேற இப்படின்னு சொல்லுவாரு நம்ம கமல் சார். இல்லங்க, சீசன் 1ல ஓவியாக்கும் ஆராவுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வந்து மருத்துவ முத்தம்லாம் நடந்தப்போ அது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் விஷயமா, எவ்வளவு கேவலமா போச்சு. அந்த சீனை காட்ட கூட இல்ல, அப்படி ஒரு சீனே நடந்ததே. இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா லைவ்ல தானே இதெல்லாம் சீன்ஸ் வருது, இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி இதுல போடுறாங்க. இப்போ சோஷியல் மீடியா பூரா அந்த சீன்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லைவ்ல வந்தாலும் எடிட்டட் வெர்ஷன் தானங்க. ஏன் இந்த மாதிரி விஷயங்களை எடிட் பண்ணுங்க? ஏன் பேசும்போது பீப் போடுறீங்க? அது பண்ணலாமே. இதுவே நீங்க அலோவ் பண்ணும்போது அது என்னங்க தப்பு இருக்கு? அன்னைக்கு குளிக்கிறத வந்து திருப்புங்க, குளிக்கும் போது இப்படி பாக்குறாரு திவாகர். அப்போ நீங்கலாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? போய் எட்டி பாரு. குழந்தையே வேணாம், நீங்க 16+ தானே சொல்றீங்க. 16 இயர்ஸ்ன்றவங்க யாரு? 11th ஸ்டாண்டர்ட் பசங்க, 12th ஸ்டாண்டர்ட் பசங்க. என்ன சொல்லி தரீங்க? அதை விட்டு அவங்க எக்ஸாமுக்கு படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல கொண்டாந்து வைக்கிறீங்க. அதுவும் உங்க பிரைம் டைம்ல 9:30க்கு போடுறீங்க. போய் எடுத்துட்டு போய் 11 மணிக்கு போடுங்க. அப்ப பாத்தாங்கன்னா அப்ப பேரண்ட்ஸ் திட்டுங்க. ஏன் நீங்க வந்து 9:30 ஷோல அதை போடுறீங்க? பிரைம் டைம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். முதல்ல இதை எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் எடுத்து போட்டு நார்மலைஸ் பண்றாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயோ அசிங்கமா இருக்கு. எங்களுக்கு ரிவ்யூ பண்ணவே அசிங்கமா இருக்கு. இப்பலாம் நேத்து நைட்டு ரொம்ப அசிங்கத்தின் உச்சம். அதுலயும் வந்து ஆதிரை ட்ரை பண்றத FJ எப்படியோ கிராக் பண்ணாரு. அது அவங்க ஒரு சொல்லிட்டாரு. ராப்பிங்னு வந்த முக்காவாசி பேர் இந்த ஷோல இருந்து அசிங்கப்பட்டு தான் வெளில போனாங்க. எல்லாருக்கும் கேவலமான பேர். அந்த பேர் தான் நீங்க வாங்கி கொடுத்துறாதம்மா. நீ முதல்ல உள்ள வந்து அவங்கள நீ வந்து என்ன பண்ணியோ ஏதோ பண்ணியோ ட்ரை பண்ணதே ஃபர்ஸ்ட் தப்பு. இல்ல அது மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்னா எதுக்கு ஃப்ரெண்ட்னா ஓவரா ஒரு நிக்கிறீங்க. போய் தலைய தடவறதும் மூக்க தடவறதும் எனக்கு சோறு ஊட்டி விடுன்றதும் இல்ல. அது மட்டும் இல்ல ஆதிரை ட்ரை பண்றதே FJவை காலி பண்ணி வெளில போறதுக்கு தான். இவங்க ஆதிரையோட கேரக்டரும் இல்ல, ஆதிரையோட கேரக்டர் வந்து அவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அடிச்சு வெள்ளத்து, அதாவது எனக்கு ஏற்கனவே என்ன அசிங்கப்படுத்தி இருக்காங்க. வியானா வந்து நான் என்னமோ சொல்லாத வந்து நான் சொன்னேன்னு சொல்லுது பார்வதி. வியானா வேற ஏதோ சொல்லிச்சான் முத நாள். அதை வந்து நான் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தினேன். நான் வெட்டிடுவேன்னு சொன்ன வார்த்தையே இன்னைக்கு வரைக்கும் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து இந்த வார்த்தையை சொன்னேன்ட்டு இப்ப பார்வதி சொல்றாங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, ஆனா பீப் போட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்லாத வார்த்தையை நான் இப்ப எப்படி போய் நிரூபிக்கிறது? அது எல்லா இடத்துலயும் போய் ரிஜிஸ்டர் பண்ணுது என்ன. நான் இதுக்கே பயந்து உட்காந்துருக்கேன். தேவையில்லாம நீ வேற ஒண்ணு போட்டு. அவங்க சொல்றாங்க நான் 12th தான் படிச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் படிக்கல, எனக்கு 20 வயசு தான் ஆகுது, நீ பண்றது எனக்கு சுத்த லைஃபையே வந்து கெடுத்து விட்டுருவேன். நீ என்ன படிச்ச? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்லிடுறேன். ஆதிரை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீ இல்லாம நான் ரொம்ப வீக் ஆகுறேன்டா. நீதான் அது இதுன்னு 4 வருஷம் ட்ரை பண்ணி நீங்க பிக் பாஸ் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க.
இதுல வேற அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் வெளியே. சோ வாட் அப்படின்னாங்க பேரு. சரி இதெல்லாம் இது ஒரு பக்கமா அது இருக்கட்டும். அதான் சொல்லிட்டேன் இந்த சீசன்ல எல்லாம் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாட்ச் யுவர் டங்னு வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க லக்ஷ்மி. இல்ல நீங்க எங்க கன்சர்னுக்கு தான் சொல்றீங்க, அது தப்பே கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது முடியல. நம்ம இதுவே ரொம்ப டீசென்ட்டா வந்து சொல்லணும்னு பார்க்கும்போது ரொம்ப இதாதான் போகுது. இந்த மாதிரி அரோரா மாதிரியும் திவாகர் மாதிரியும் கலையரசன் கலையரசன் கூட அங்க எதுவும் பண்றது இல்ல, அவர் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கொண்டு வந்தா அதோட தரம் எப்படி இருக்கும்? முடியலங்க, நிஜமாவே முடியல. காமன் பீப்புள் ஒரு 10 பேர் உள்ள நீ முடியலன்னு சொன்னா எதுக்கு ரிவ்யூ பண்றீங்க, கிளம்புங்கன்னுவாங்க. அது எங்க இஷ்டம், அதை நான் இது சொல்லல. அந்த மாதிரி ஆளுங்களை போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு நம்மள சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி ஆளுங்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் நாங்க ரிவ்யூ பண்றது, நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக பண்றது. அதே மாதிரி நீங்க எல்லாருமே பார்வதி அப்புறம் இப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. காலையில கமருதீன், அரோரா, எஃப்ஜே இல்ல துஷாரு, பார்வதி 4 பேர் உட்கார்ந்து வச்சுப்பாங்க மண்டை மேல. 4 பேர் உட்கார்ந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பார்வதியில வந்துட்டு ரொம்ப கேஷுவலா வந்து வேணுமே. ஆக்சுவலா இதான் அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட். இல்ல இரு அந்த ரொம்ப ஓவரா அவங்க உள்ள போல மேலோட இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன், நீ ரொம்ப கரெக்டான பிளேயர்னு தானே போயிட்டு இருக்க. எதுக்கு இதுக்குள்ள நுழைய? இத்தனை நாள் ஏன் கமருதீன் கிட்ட போய் நீங்க பேசுறீங்க? உங்களுக்கும் திவாகர், நீங்க நேத்து தான் ஒரு சண்டை வந்திருக்கு, நீ பாட்டு வார்த்தை விடுறேன், உங்க திவாகரை அவர் ஏதோ தப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக உங்களுக்கு கோவம் வந்து திருப்பி அவர் கூடவே போக்காருங்க. திவாகர் அத்தனை வாட்டி உங்ககிட்ட திருப்பி சொல்றாரு, அவன் நல்ல இதுவே இல்ல பாரு, அவர் வந்து சரியே இல்ல. நீங்க அவர்கிட்டயே போய் பேசுறீங்க. நேத்து தான் துஷார் கிட்ட வந்துட்டு எடுத்தார் கைப்பில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவங்க நைட்டு வேற மாதிரி இருப்பாங்க, மறுபடியும் காலையில பாரு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பத்தி தெரியாதாடா நடந்துச்சு. இப்ப கேம்ல சொல்றேன், உன்னை பத்தி தெரியாதாடா, எனக்கு தெரியாதாடா. ரவுண்ட் 3ல வந்து தானா வினோத் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுலயும் வந்து ஒரு கேவலமான டீல் எஃப்ஜேக்கோ ஆதிரைக்கோ ஸ்ட்ராட்டஜியோ. அடுத்த ரவுண்ட்ல வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற யார் போட்டோவையும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு டீல போட்டுக்கிட்டு பண்ணாங்க. இவங்க யாருக்குமே தில்லே இல்லையா? நைட் எல்லாம் உட்காரத்துக்கு தில்லே இல்லையா? சும்மா டீல் கன்றாவி டீல். இவங்களோட டீலாலேயே இந்த டாஸ்கே அசிங்கமா போகுது. உங்களால வந்து ஒரு ஸ்டப்பனா ஒரு விஷயத்தை எடுக்க முடியாது. சும்மா பேசி இது இப்ப வந்து பார்வதி வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள இப்பயும் அவங்க பேசிக்கினே தான் இருக்காங்க. பார்வதி அந்த புல் தர மேல வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் அந்த கோர்ட்டுக்கு பின்னாடி நிக்கணும், இது ரூல்ஸ் அது ரூல்ஸ்ன்றாங்க. அப்படி இல்ல, இவங்க தோத்துட்டாங்க. ஆக்சுவலா கேம் அவுட் ஆஃப் கேம். அங்க நிக்கிறவங்களையே உள்ள வரக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரேன். அதை விட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அப்புறம் எதுக்கு மத்தவங்க அதுவும் வந்து கார்டு நிக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உள்ள வராங்க போறாங்க. நீங்க இந்த கேம்குள்ளேயே இல்லையே. கெமி எங்க? சரி கெமி வந்து கெமி அவங்க மட்டும் தான் அவுட் ஆஃப் த கேம். அவங்க எங்க நிக்கறாங்க? கெமி ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, பார்வதி ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லுங்க. அவங்க நியாயம், எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. டார்கெட் பண்ற மாதிரி இவங்க நடந்துக்கறாங்க. தானமா சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் போய் வாயை குடுக்குறாங்கமா. அது சபரிலாம் இருக்கார்ல, மத்தவங்க யாரனா வாயே இவ்ளோ இருக்குது அவருக்கு. மத்தவங்க யாரனா பேசுறாங்கன்னா உடனே பேசாத நீ பேசி நீ வந்து அதுல வந்து கண்டென்ட் கொடுக்காத. அப்புறமா போயிட்டு இல்ல எனக்கு புரியல. சபரிக்கு ஹீரோயிசம் காட்டினே இருக்கணுமா? சபரி கனி 2 பேர் தவிர யாருமே பேசக்கூடாது இந்த அன்பு கேங்ல. எல்லாரும் அடக்கிடுறாங்க. அங்க வந்து கெமியா தான் பேசுறாங்க. இல்ல நான் எங்க நிக்கிறேன், கெமி நீ பேசாத, சபரி நீ நீ பேசாத நீ நான் மட்டும் தான் பேசுவேன். அசிங்கமா இருக்குது இவங்க ரவுண்டு இது. அப்புறமா வந்து 4வது ரவுண்ட்ல அரோராவது யாருமே எடுக்கல. அரோரா அவுட். பொறுமையா போய் விக்கல் சீக்கிரம் எடுத்தாரு. அதான் ஒரு டீல் ஒண்ணு போட்டுனாங்கல்ல, அவங்களுக்கு யாருமே எடுக்க கூடாது. அதான் அவங்க அதுல இப்ப உங்களுக்கு பிரையாரிட்டி தெரிஞ்சிடும். அரோரா பிரையாரிட்டி கிடையாது. இவ்ளோ போய் கமருதீன் கிட்ட பேசி, இவ்ளோ போய் துஷார் கிட்ட பேசி இவங்க யாருமே ஒரு போட்டோ எடுக்கல. அப்புறமா 5வது ரவுண்ட்ல என்ன பண்ணாங்க, வெளில போனவங்க எல்லாம் டிஃபெண்டர்ஸா உள்ள வரலாம்னாங்க. உங்க டீமை நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. உடனே வினோத் என்ன பண்ணிட்டாரு, கெமியை புடிச்சிக்கினாரு. கெமி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிஃபெண்டர்ன்றதுனால அவங்கள புடிச்சிக்கிட்டா யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அப்ப அந்த கேம்ல என்ன இருக்குது, ஒருத்தர் டிஃபெண்டர்ஸை மட்டும் புடிச்சிக்கிறீங்க. அப்புறம் இங்க டிஃபெண்டே இருக்காது. வெளில நீங்க போய் அட்டாக் பண்ணணும், டிஃபெண்டரை போய் அட்டாக் பண்ண கேட்டா அந்த இதுலயே எல்லா ஆம்பளைங்களை விட கெமி தான் ஸ்ட்ராங். அதனால நான் கெமி அத கூட விடுங்களேன். முடியல அவர் அப்போல இருந்து நான் தப்பா பிடிக்கலமா, ஐயோ நான் தப்பா பிடிக்கல, நான் அது கெமி ஐயோ நீங்க தப்பா பிடிச்சீங்கன்னு சொல்ல, நான் டிஃபெண்டரை புடிச்சிட்டீங்கன்னா நான் எப்படி போய் டிஃபெண்ட் பண்றது என் டீமை? என்னமோ சொல்லிடுச்சாமே, ஒரு பொம்பளைய போய் பிடிக்கிறீங்க சொல்லல சொல்லுங்க. அது இவங்களா மாத்திக்கிறாங்க. அது பார்வதியில செம்மையா மாத்தி விட்டாங்க. அவங்க பொம்பளைன்ற வார்த்தையே சொல்லல. அவங்க சொன்னது ஒண்ணுதான், நீ என்ன புடிச்சிட்டா நான் எப்படி என் டீமை டிஃபெண்ட் பண்ணுவேன். திவாகர் நல்லாவே நேத்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோ எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. திவாகர் நல்லா கட்டி புடிச்சிட்டு நிக்கிறாரு. ஏன் பார்வதி புடிச்சி பிரா புடிச்சி இழுக்கலையா? உள்ள இருக்கிற துணியை புடிச்சி இழுக்குறாங்க. நல்லா அப்படியே வந்திருக்கு. ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னைக்கு மட்டும் அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணல? இப்ப கூட சபரி கனி இவங்க 2 பேரும் எல்லா முடிவு எடுப்பாங்க. அந்த மொத்த டீமும் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கணும். இது கேவலமான அன்பு டீம். இது அந்த பக்கம் ஒரு கொலம்பல் டீம், இதுல ஒரு அசிங்க முச்ச டீம். தண்டம். அந்த அரோரா காதுல சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு.
பிக் இந்த பாஸ் அப்சராவும் அந்த காதுல தான் போய் பேசிட்டு இருக்கு. அதான் காதுல போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அது பக்கத்துல பிரவீன் வந்து என்ன பண்ணாரு, காதுல சொல்லக்கூடாதுன்னு சொன்னார்ல, நேத்து தானே வாங்கி கட்டிக்கிட்டேன் சொல்லாத அப்படின்றாரு. ஒண்ணு இல்ல அப்படி அப்படின்னு உடனே துஷார் எழுந்துக்கிட்டாரு. உடனே அவன் கையை பிடிச்சி அப்படி உட்காரச்சு. பிரவீன் காந்தி வெளியில ஒரே ஒரு வாட்டி என்ன ஒரே ஒரு வாட்டி காது கிட்ட போயிட்டு சொல்லு மறுபடியும் நேத்து பரவாயில்ல என்ன திட்டினா பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு காதுல அப்ப என்ன மரியாதை கொடுக்குற நீ? பிரவீன் காந்தி வெளியில வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை கூட நாங்க ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சோம். நாங்க போடுறோம் கூடிய சீக்கிரமா. அவர் நல்லாவே பேசியிருக்காரு வெளியில. இதுல பாதியாக நல்லா பேசியிருந்திருக்கலாம். அதுதான் அவர் சொல்றாரு, நான் வந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணினே இருந்துட்டு கேம விட்டேன். நீங்க வந்து சிலது வந்து எனக்கு முரண்பாடு இருந்தது. நான் பெண்ணை வந்து பராசக்தின்னு சொன்னேன், அது தப்பா? பெண் ஒரு ராமன் மாதிரி நான் ஒரு பெண்ணை வந்து பண்ண, நீங்க உள்ள அப்படி பேசல. உள்ள உங்க வன்மம்லாம் வெளில வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூக்கு வருவோம். விக்ரம் அப்பவே சொன்னாரு, என்ன எடுக்காதீங்க, நான் டிஃபெண்டரா வரேன். இவங்க இவர் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கலை 5வது ரவுண்ட்ல கலை வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி இன்னும் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அதை இப்படி பிடிச்சாங்க. அது பார்வதிலாம் வந்து சுபிக்ஷா இப்படி பிடிக்க தப்பு இல்லையே, இப்படி பிடிக்க தப்பு இல்லையே, அவங்க தப்புனே சொல்லவே இல்லையே. அவங்க எப்படி பிடிச்சாங்க சொல்லலாமா? அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, பிடிச்சத பத்தி எதுவுமே சொல்லல. இவர் வினோத்துக்கு முக்காவாசி விஷயம் புரிய மாட்டேங்குது. டப்பிங்னு சாரி நான் வெறும் வாய்ஸ் கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டேன். சாரி வாய்ஸ் இல்ல, அந்த வாய்ஸ் வருமா இவர் வந்து வாயால பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? இப்படி வாய் எதை எடுத்தாலும் அங்க அந்த கம்ருதீன் சொன்னாரு. இல்ல கம்ருதீன் வந்து சொல்றாரு, நான் அரோராக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தேன், இல்லன்னா இந்த வந்துருக்க மாட்டேன். உனக்கு முன்னாடியே தெரியுமா அரோராவ? இல்ல மச்சான், இங்க வந்துட்டு தான் தெரியும். அப்புறம் அதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துருக்கேன்னு சொல்றேன். சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ்க்குடா. ஓ சாரி சார் அது வந்து இவன் எந்த உலகத்துல இருக்காரு என்ன புரியுது? என் பொண்டாட்டி என்ன சொல்லுவாளோ, என் பொண்டாட்டி வெளில என்ன போகுமோ, எனக்கு குடும்பம் இருக்குப்பா. அவருக்கு எதுவுமே புரியலங்க. திவாகருக்கு எவ்வளவு புரியுதோ அதுதான் இவருக்கும் புரியுது. அதுதான் நானும் சொன்னேன். சுத்தமா புரிதலே இல்ல. இருக்குது. ஆனா வந்து திவாகருக்கு புரியலன்னா சொல்ல முடியாது. திவாகருக்கு அவரோட கரெக்டா இருக்கிறாரு. வெளியில வந்துட்டு அவர் இவரே தெரியாத மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறாரு. இன்னசென்ட் மாதிரி. ரொம்ப இன்னசென்ட். நான் வந்து ஒண்ணுமே தெரியாதவன், எனக்கு எல்லாமே ஒருத்தர் புரிய வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லு. அப்ப இப்ப கேமரா அத சொல்றாரு. கேமரால இட்டுன்னு வந்து நிக்க வச்சு பேசுறாரு ஒவ்வொரு இடத்துலயும். அதே மாதிரி விஜய் பார்வா என்ன பண்ணாங்க, இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க கலையரசன் கிட்ட, அவன் நான் வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா தானடா கேட்டா, அவன் ஒரு இது உருளைக்கிழங்குல ஒண்ணு செஞ்சு வச்சான் பாரு, வாயில வைக்க முடியலடா என்னால அப்படின்னாங்க பார்வதி. ஃபர்ஸ்ட் டைலாக் இவரு கூட நல்லா இல்லன்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைலாக். ரெண்டாவது டைலாக், மஞ்சத்தூளை ஓவரா கொட்டி வச்சு அது ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்த டைலாக், பொட்டேட்டோல என்னங்க சத்து கிடைக்கும்? நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கேட்டேன், சிக்கனுக்கும் பொட்டேட்டோக்கும் ஏதாவது ஒரு இது இருக்குமா? எனக்கு அப்படி சத்தே இல்லாம போச்சுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொன்னாங்க. அப்புறமா உள்ள வந்துட்டோன்னே சபரி எல்லாத்தையும் கேட்டு இருந்தாரு, இது நல்லா தானே இருக்குது, அது வந்து திவாகர்ல சூப்பரா இருக்குது பாரு, சூப்பரா இருக்குது, நீ எடுத்துக்கிறியானே? அப்போ உனக்கு சொன்னா நான் எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்க எல்லாரும் மாத்துறீங்க. அதான் நான் சொன்னேன், பார்வதிக்கு வாய் இருக்கு. அவங்க இப்படிதான் அவங்களுக்கு தானே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். மாத்தி எல்லா இடத்துல அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பின்னாடி போய் குறை சொல்றதுக்கு போயிட்டு வரீங்களா? ஏன் உங்களுக்கு தைரியம் தான் மூஞ்சிக்கு நேரா பேச? அப்புறம் மிக்ஸ் வாயில வைக்க முடிஞ்சுதா? அப்படி கேளு. அவங்க நேரால இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன அப்ப புலம்பரல் கேஸ்? உனக்கு கட்ஸே இல்ல, உனக்கு தைரியமே இல்ல. தைரியமா இவ்வளவு வாயாடுறவ, சபரி சாப்பாடா செஞ்சிருக்கிற, வாயில வைக்க முடியல. அப்ப எல்லாருக்கும் உனக்கு எல்லாம் பிடிச்சிது, எனக்கு பிடிக்கல சொல்லு. மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இவங்க வந்து சரி இது கூட யாருக்கு தான் பிடிக்கல, இதை எடுத்து போட்டுறேன், நான் சாப்பிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த போட்டுறேன்றது என்னது? அங்க சாப்பாடு வந்து பழைய சாதம் இருந்ததுன்னா கொட்டிடுங்க. அதுவும் அன்னபூரணி நம்ம இவங்க கனி தூக்கி போட்டுருங்கன்றாங்க. அவங்க தூக்கி போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சபரி வந்து காலையில சொன்னாரு, அவங்க சாப்பிட்டாங்களா எனக்கு தெரியாது, தண்ணி ஊத்தி சோறு சாப்பிடுறோம்லக்கா, அப்ப என்ன பண்ணுவோம், உப்பு போட்டு தானே சாப்பிடுவோம், அதுல உப்பு இருக்குல்ல, அதை தண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுவும் நல்ல ஐடியா தான். அவங்க தான் தூக்கி போட சொல்றாங்க. அந்த ரம்யா இல்ல, நான் தான் கிச்சன் இன்சார்ஜ், மரியாதை தூக்கி போடுங்க. சோத்தை ஏன் தூக்கி போடணும்? நீங்க சோறே கிடைச்சது இல்லைன்னு பேசுறீங்கல்ல, அதை என்ன செய்ய முடியுமா? தண்ணியை கூட சொல்றேனே, நேத்து நைட்டு ஸ்கின் கேர் பண்றேன்னு ஆதிரையும் எஃப்ஜேவும் போயிட்டு தண்ணியை திறந்தவங்க மூடவே இல்ல. அந்த தண்ணிக்கு எவ்வளவு அவஸ்தைப்பட்டீங்க. அந்த இது வாஷ், அந்த ஃபேஸ் வாஷை ஓபன் பண்ணி அதை போட்டு அதை இது பண்ணி மூஞ்சில போட்டு எல்லாம் பண்றதுக்கு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம இதுல அது பேர் என்ன, ஆட்ல எல்லாம் காட்டுவாங்க, பல் தேய்க்கும் போது தண்ணி ஓட விட்டுட்டு அப்புறமா வந்து பல் தேய்க்க வந்து இப்படி பண்ணிட்டு அது பாட்டு தண்ணி ஊத்திக்கும், பிரஷ் நல்லா பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொப்பளிப்பாங்க. அது வரைக்கும் தண்ணி போயினே இருக்கும். இதெல்லாம் கேவலமா இல்ல இவங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கு? இல்ல போன வாரம் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, தண்ணியோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். சொன்னவர் யாரு? இவங்கலாம் சொன்னவங்களா என்ன நீங்க இப்போ? அதே மாதிரி துஷார் எல்லார்கிட்டயும் எகிரிட்டு போறாரு. இது பார்வதி கிட்ட எகிரிட்டு போறாரு. வியானா வந்து மரியாதை இல்லாம பேசினா எகிரிட்டு போறாரு. சபரி பேசினா இவரு சுத்தமா வாய் அடைச்சு போயிடுது. சபரிலாம் சாதாரணமாவே சும்மா ஜோக்கா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு நல்லாவே கேக்குறாரு இவரை.
உன்னெல்லாம் நான் ஏன்டா கேப்டனா எடுத்தேன், நீலாம் வேஸ்டடா, நீ எதுக்குடா இருக்க அப்படின்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவர் வந்து மத்தவங்க வியானாலாம் இல்ல பார்வதி யாராவது சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ஆமாக்கா ஆமாக்கா நான் அப்படிதான்க்கா, மத்தவங்களெல்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும். அதான் சொல்றேனே, இது அன்புகன் 2.0 இல்ல 5.0 முடியல. அதெல்லாம் வரும், இன்னும் கொஞ்சம் ஒரு உள்ள வருவாங்கல்ல, அவங்கள வச்சு விக்கல்ஸ் விக்ரம் இந்த டீம்ல இருந்தாலும் தனியா தெரியுறாரு எனக்கு. அப்சரா வந்து எந்த ஒரு தப்பான எதுவும் பண்றதில்ல, அதுக்கு எதுவுமே பண்றதும் இல்ல, அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் பரவாயில்ல கேரக்டர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, எதுவுமே பண்ணாம இருந்தாங்கனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சோ தயவு செஞ்சு இந்த அரோராவையும் எஃப்ஜே ஆதிரையும் அரோராவையும் வெளியே தோத்துட்டீங்கனாலே கேம் நல்லா இருக்குங்க. ஆமா, எஃப்ஜே கேம்லாம் செம்மையா ஆடுறான், பேச்சு வாய் தான் ஓவர். ஆதிரை வந்து எல்லாரையும் அடிக்கணும்னு பாக்குது. ஆதிரையாவது அந்த எஃப்ஜே வந்து மகத் பேசுற வார்த்தைகள் அவர் நல்லாவே கேம் ஆடுவாரு. ஆனா வாய் இருக்கே வாய். அரோரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளைங்களையா காலி பண்றாங்க. கம்ருதீனை போயிட்டு எல்லாம் ஏத்தி விட்டு இப்ப அவன் வெளியில போய் டேட் பண்ணலாமான்னு என்ன கேக்குறான். அப்படின்னா ஆதிரையில ஐயோ டேஞ்சர், அவன் பயங்கரமான ஆளு, அவனாலதான் நான் வெளியவே வந்தேன் அந்த இதை விட்டு. நான் வந்து கேட்டேன், அங்க 6 பேர் அங்க உட்கார வச்சு டீம்ல கேட்டப்போ சொல்லும் போது கம்ருதீன் வந்து நான் என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு நான் உள்ள சொன்னேன். கம்ருதீன் வரான்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்களாம் ஒரே இது தானே இல்லையே, ஒருத்தருக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அப்பதான் வரான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க வந்தீங்க. அவன் கேடு கட்டவன், அவன் பயங்கரமான ஆளு, ஐயோ அவன்கிட்ட டேஞ்சர், பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க. முடியல இந்த அவங்களும் சேர்ந்து காலி பண்றாங்க அவரோட இது. ஏற்கனவே அவர் பேர் டேமேஜ் ஆகி போய் தான் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னமும் டேமேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இது அவருக்கு வேணும் தான், அவர் பாட்டுன்னு வாயில கண்ட்ரோல் இல்லாம பேசிக்கினே இருந்தா மாதிரிலாம் தான் கிடையாது. அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஏன் போறீங்க, ஏன் உட்காருறீங்க? அரோராவை கைய பிடிச்சி இழுத்தாரு, நேத்து கூட கைய பிடிச்சி இழுத்தாரு வான்னு. கம்ருதீன்லாம் ஐயா அவரை தெரிஞ்சுதான் வந்துருக்காரு. ஐயோ இது கேவலமா போகுது, இது 16+ கிடையாது, இது 18+க்கே சரியில்லை. கூலி படத்துக்குலாம் ஏ ரேட் வந்துச்சு, அப்ப இதுக்கு என்ன வரணும்? AAA பேட்டரி மாதிரி AAA இதுதான் கொடுக்கணும். தயவு செஞ்சு பிரைம் டைம்ல போடாதீங்க. இல்ல லைவ்லயே இதெல்லாம் காட்டாதீங்க. நீங்க திவாகர் நண்டுனுங்கிறத, அவரு சாப்பாடு சாப்பிடுறத, ரசத்தை குடிக்கிறத, அப்புறமா வந்து தூங்குறது இப்பெல்லாம் காமிச்சு நீங்க அங்கேயே போயிடுங்க. இல்ல அது கடுப்பா அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான்றதுனால இவங்க இப்படி இறங்கிட்டாங்க. சரி, யாரா தூங்குறத போய் காட்டுங்க, யாரா கொட்டை அடிக்கிறத போய் காட்டுங்க. இதை காட்டுறதுக்கு அதுவே மேலு முடியல. அவ்வளவுதான். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.